சங்க இலக்கியங்களில் நீங்கள் பார்த்தால் காமம் காமம் என்ற சொல்தான் இருக்கும். காதல் என்ற சொல்லை நீங்கள் பரவலாக காண முடியாது. சங்கப்பாடல்கள், தனிப்பாடல்கள் 2381 பாடல்கள் இருக்கின்றன. இந்த 2381 பாடல்களில் 1862 பாடல்கள் காதல் சார்ந்த பாடல்கள். கடவுளை காண்பதற்கே காதல்தான் வழி. காதலின் மூலமாகத்தான் நீங்கள் கடவுளை காண முடியும். 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே காதல் பாடல்கள் பாடப்பட்டிருக்கின்றன. ஏறக்குறைய கிமு 1300 என்றால் இப்பொழுது 3300 ஆண்டுகளுக்கு முன்னால் எகிப்தில் பாடப்பட்ட காதல் பாடல்களில் 55 பாடல்கள் கிடைத்திருக்கின்றன. எப்பொழுது? 3300 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எகிப்தில் காதல் கொண்டாடப்படுகிறதா என்பதை பார்க்க வேண்டும். எனவே நீங்கள் முதல் தொடக்க காலம் தொற்று நீங்கள் காதல் வரலாற்றை பார்த்தால் காதல் பல சாம்ராஜ்யங்களை சிதைத்திருக்கிறது. தமிழ் காதலுக்கும் எகிப்திய காதலுக்கும் கிரேக்க காதலுக்கும் ரோம காதலுக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளியை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால்தான் இந்த காதலை எப்படி நாம் தூய்க்க வேண்டும் என்பதை இன்றைய இளைஞர்கள் அறிய முடியும். இந்த உரையை கேட்பதற்கு முன்பாக முதல் முறையாக நமது தமிழருவி சிந்தனை களஞ்சியம் சேனலை காண்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்பொழுதுதான் இந்த சேனலில் நாங்கள் பதிவேற்றம் செய்யும் ஒவ்வொரு காணொளிகளும் உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும். நன்றி. அன்பிற்கினிய வாணியம்பாடி தமிழ் மன்றத்தினுடைய அமைப்பாளர்களே, என் இனிய நண்பர் பிரகாசம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சான்றோர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற பெருமக்களே, குறிப்பாக என்னுடைய நெஞ்சுக்கு மிகவும் நெருக்கமான மிகச்சிறந்த கவிஞர் அறிவுமதி அவர்கள் இங்கே வந்திருப்பதிலும், பேராசிரியர் அரங்கராமலிங்கம் அவர்கள் என் உரையினை கேட்பதற்காக வந்திருப்பதிலும் உண்மையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம் எத்தனையோ இலக்கியவாதிகளை இனங்கண்டு அவர்களை உங்கள் முன்னாலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. 30வது ஆண்டில் இந்த வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தின் சார்பில் கவிஞர் திருமதி வாசுகி அவர்களுடைய முதல் அரங்கேற்றத்தை இங்கே நிகழ்த்தி அவர்களுக்கு இலக்கிய வாசலை திறந்து வைத்திருக்கிறது. உண்மையிலேயே திருமதி வாசுகி அவர்கள் பேசிய பேச்சினை நான் ஆர்வத்துடன் செவிமடுத்தேன். ஒரு பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசுவதற்கென்றே பிறந்த சிசரோ சொல்கிறார். கிரேக்கத்தில் டெமாஸ்தனீஸும் ரோமாபுரியில் சிசரோவும் ஈடு இணையற்ற பேச்சாளர்களாக திகழ்ந்தார்கள். இன்று வரை உலகம் அவர்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல பேச்சு எப்படி அமைய வேண்டும்? முதலில் இன்வென்ஷன் என்கிறார். டி ஆரட்டோரியோ என்கிற அவனுடைய நூல் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சிசரோ எழுதிய நூலில் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளனாக பரிணமித்த அவன் சொல்கிறான், ஒரு பேச்சு எப்படி அமைய வேண்டும்? முதலில் இன்வென்ஷன்.
புதிதாய் கருத்துக்கள் பரிமாறப்பட வேண்டும். செவியிருப்போர் கேட்பாராக என்று பைபிளில் கர்த்தர் சொல்லுவார். ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய வரி அது. நம் அனைவருக்கும் செவி இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், செவி இருப்போர் கேட்பாராக என்றால் என்ன பொருள்? மிகச்சிறந்த சிந்தனைகள் எந்த இடத்தில் எவர் மூலம் கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறதோ அந்த இடத்தில் ஆர்வத்தோடு வந்து நின்று தங்கள் செவிமடல்களை திறந்து கொண்டு கேட்கிறார்களே, அவர்கள் மட்டும்தான் செவி இருப்பவர்கள். அவர்களுக்காகத்தான் நான் பேசுகிறேன். எனவே அவர்கள் கேட்கட்டும் என்கிறார் கர்த்தர். இங்கே சிசரோ சொல்வது முதலில் புதிதாய் கருத்துக்கள் ஊற வேண்டும். புதிதாய் மக்களின் சிந்தனைக்கு நீங்கள் விருந்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இன்வென்ஷன், அது பேச்சினுடைய ஒரு மிகச்சிறந்த பேச்சினுடைய முதல் இலக்கணம். அதற்கு பிறகு அரேஞ்ச்மெண்ட் என்கிறான் சிசரோ. அரேஞ்ச்மெண்ட் என்பது வைப்பு முறை. முதலில் எதை சொல்வது, பிறகு எதை சொல்வது, அடுத்தடுத்து எதை சொல்லிக்கொண்டே போவது என்று முதலில் ஒரு வைப்பு முறையை உருவாக்கி கொள்ள வேண்டும். இன்வென்ஷன், இரண்டாவதாக அரேஞ்ச்மெண்ட், மூன்றாவதாக சிசரோ சொல்வது ஸ்டைல், நடை. ஒருவர் பேசுவது போலவே இன்னொருவர் பேசக்கூடாது. போல செய்தல் என்பது அவ்வளவு சிறப்பானது அல்ல. அறிவுமதி என்றால் அறிவுமதிக்கென்று ஒரு நடை. காதலை பற்றி பேசுவதென்றால் வள்ளுவன் காலம் தொட்டு அறிவுமதி காலம் வரை காதல் பேசப்படுகிறது. ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு நடை இருக்க வேண்டும். அந்த நடைதான் அவர்களுடைய எழுத்தை வாழ வைக்கும். அதனால் முதலில் இன்வென்ஷன், இரண்டாவது அரேஞ்ச்மெண்ட், மூன்றாவது ஸ்டைல், நான்காவது மெமரி, நினைவாற்றல். நினைவாற்றல் இல்லை என்றால் பேச்சு வராது. அந்த பேச்சு மிகப்பெரிய அளவுக்கு சென்றும் சேராது. எனவே நிறைய கற்க வேண்டும். கற்றவற்றையெல்லாம் உள்ளுக்குள் கொண்டு வந்து வைக்க வேண்டும். வைத்தவற்றையெல்லாம் நீங்கள் உரிய இடத்தில் கடைபரப்ப வேண்டும். அதனால் அவரவருக்கென்று ஒரு நடை. மிக புகழ்பெற்ற பேச்சாளர், அவருடைய பேச்சை எல்லோரும் ரசிக்கிறார்கள் என்பதற்காக அவரை போல் பேசலாகாது. எனவே ஸ்டைல். அதற்கடுத்து மெமரி என்றேன். கடைசியாக அவன் சொல்வது ஐந்தாவது மிக முக்கியமானது டெலிவரி. டெலிவரி, நீங்கள் சொல்லும் விதம்தான் உங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும். இவனாவது ஒரு மிகச்சிறந்த பேச்சு எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு இன்வென்ஷன், அரேஞ்ச்மெண்ட், ஸ்டைல், மெமரி, டெலிவரி என்று ஐந்தாக இலக்கணம் வகுக்கிறார். ஆனால் இவனே வியந்து பாராட்டியவன் தான் டெமாஸ்தனிஸ், கிரேக்கத்தின் மிக புகழ்பெற்ற பேச்சாளன். அந்த டெமாஸ்தனிஸ் சொல்கிறான், ஒரு மிகச்சிறந்த பேச்சுக்கு 3 தேவை என்கிறார். என்ன அந்த 3 என்றால், முதலில் டெலிவரி, இரண்டாவது டெலிவரி, மூன்றாவது டெலிவரி. டெலிவரி இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் சொல்லும் விதம் என்பதுதான் உங்களை நோக்கி மக்களை ஈர்க்கும். எனவே இந்த இலக்கணங்களுக்கு உட்பட்டு திருமதி வாசுகி அவர்கள் முதன்முறையாக இங்கே ஒரு அரங்கேற்ற பேச்சை நிகழ்த்தியதற்காக உண்மையில் அவரை நான் பாராட்டுகிறேன். நண்பர்களே, காதல் செய்வீர் உலகத்தீரே என்று 75வது வயதை தொட்டிருக்கிற நான் பேசுவதற்கு ஒரு தலைப்பை நண்பர் பிரகாசம் அவர்கள் வழங்கி இருக்கிறார். பாரதி தான் எனக்கு ஆதர்சம். நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு 2 கண்கள். இலக்கியத்தில் பாரதி, ஆன்மீகத்தில் விவேகானந்தர். இந்த இருவர் தான் என் வாழ்வின்
ஆதர்ச புருஷர்கள். அந்த பாரதி தான் சொல்கிறான், காதலினால் மானுடர்க்கு கலவி உண்டாம், கலவியினால் மானுடர்க்கு கவலை தீரும், காதலினால் மானுடர்க்கு கவிதை உண்டாம், கானமுண்டாம் சிற்பமுதற் கலைகள் உண்டாம், ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே, அஃதன்றோ இவ்வுலகத் தலைமை இன்பம், காதலினால் சாகாமல் இருத்தல் கூடும், கவலை தீரும், காதலினால் மரணம் பொய்யாம் என்கிறான் பாரதி. இந்த காதலை பற்றி ஒரு மணி நேரத்தில் முழுமையாக உங்களிடம் சொல்லிவிட இயலாது. இருந்தாலும் 1 மணி நேரத்திற்குள் சொல்ல வேண்டியதை சொல்ல நான் முற்படுகிறேன். நண்பர்களே, காதல் என்கிற சொல் எவ்வளவு சுருக்கமானது. ஒரு சின்னஞ்சிறிய சொல், 2 எழுத்தில் முடிந்து விடுகிற, காதல் என்று 3 எழுத்தில் முடிந்து விடுகிற ஒரு சொல். பண்டைய காலம் தொட்டு புழக்கத்தில் வந்து சேர்ந்த எந்த சொல்லாக இருந்தாலும் அந்த சொல் மிகச்சிறிய சொல்லாகத்தான் இருக்கும். மிகச்சிறிய சொல்லாக இருக்கும், ஆனால் அதனுடைய வீரியம் மிக பெரிதாக விளங்கும். நண்பர்களே, காதல் என்றால் மிகச்சிறிய சொல்தான், ஆனால் அது மனித மனத்தை ஆட்டி அலைக்கழிப்பதைப் போல உலகத்தில் வேறு எதுவுமே செய்ய இயலாது. அந்த காதல் மாபெரும் புரட்சியாளர்களையும் மண்டியிடச் செய்திருக்கிறது. அந்த காதல் மன்னர்களை பதவியிழக்கச் செய்திருக்கிறது. அந்த காதல் சர்வாதிகாரிகளை சரணடைய வைத்திருக்கிறது. அந்த காதலுக்கு உட்பட்டு தங்களை முற்றாக அர்ப்பணித்து விடுகிற மனம் மனிதர்களுக்கு இயல்பானது. இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த காதல் என்கிற பொழுது நீங்கள் காமம் காதல் இரண்டுக்கும் உள்ள இடைவெளியை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சங்க காலத்தில் காமம் என்று சொல்லப்படுவதுதான் காதல். காதற் காமம் காமத்து சிறந்தது என்கிறது பரிபாடல். காதற் காமம் காமத்து சிறந்தது என்று பரிபாடல் பேசுகிறது. அங்கே நீங்கள் பதங்களை பார்க்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை. ஒவ்வொரு சொல்லையும் சிற்பம் போல் செதுக்கி செதுக்கி இந்த மண்ணில் நமக்கு வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். காதற் காமம் காமத்து சிறந்தது. காமம் என்பது உடல் சார்ந்தது, காதல் என்பது உள்ளம் சார்ந்தது. காதற் காமம் என்பது உள்ளமும் உடலும் சார்ந்தது. வெறும் உடல் சார்ந்தது, உடலை மட்டுமே நோக்கமாக கொண்டு உடலை மட்டுமே மையமாக வைத்து தன்னுடைய தினவை தீர்த்து கொள்வதற்காகவே எழக்கூடிய உணர்வு எதுவாக இருந்தாலும் அது காமம். அங்கே உள்ளத்திற்கு வேலை இல்லை, இதயத்திற்கு இடம் இல்லை, ஆன்மநேயம் அவசியம் இல்லை. அது உடம்பிலே தொடங்கி உடம்பிலேயே முடிந்துவிடும். அதற்கு உடம்பின் மேடு பள்ளத்தை தவிர வேறு எதுவும் குறி கிடையாது. எனவே காமம் என்பது உடல் சார்ந்தது, காதல் என்பது உள்ளம் சார்ந்தது. ஆனால் தமிழர் மரபு என்ன சொல்கிறது? காதற் காமம் காமத்து சிறந்தது. உள்ளமும் உடலும் சேர்ந்து நடத்தக்கூடியதுதான் உண்மையான காதற் காமம். ஒன்று உடற்புணர்ச்சி, இன்னொன்று உள்ளப்புணர்ச்சி. வெறும் உடற்புணர்ச்சி என்பது காமம், வெறும் உள்ளப்புணர்ச்சி என்பது காதல். வெறும் உள்ளப்புணர்ச்சியோடும் மனித மனம் நின்று விடாது. எவ்வளவு தூய்மையான காதலாக இருந்தாலும் அது இறுதியில் அந்த உடலிடம்தான் சென்று நிற்கும்.
எனவே உள்ளப்புணர்ச்சியும் உடற்புணர்ச்சியும் சேர்ந்து இந்த காதலை உருவாக்குகிறது. சங்க இலக்கியங்களில் நீங்கள் பார்த்தால் காமம் காமம் என்ற சொல்தான் இருக்கும். காதல் என்ற சொல்லை நீங்கள் பரவலாக காண முடியாது. காரணம் என்ன? காமம் என்பது அப்பொழுது காதலாக தோன்றியது. நீங்கள் 2381 சங்க பாடல்கள் இருக்கின்றன தமிழில். நாம் ஒன்றையும் திரும்பி பார்ப்பதில்லை, அது வேறு. சங்க பாடல்கள், தனிப்பாடல்கள் 2381 பாடல்கள் இருக்கின்றன. இந்த 2381 பாடல்களில் 1862 பாடல்கள் காதல் சார்ந்த பாடல்கள். தமிழன் சங்ககாலம் தொட்டு வாழ்வை இரண்டாக பிரித்தான். எப்படி கையில் அங்கையும் புறங்கையும் இருக்கின்றனவோ அப்படித்தான் அகவாழ்வு என்று ஒன்றும் புறவாழ்வு என்று ஒன்றுமாக வாழ்வை இரண்டாக வகுத்து பார்த்தவன் தமிழன். இப்பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள். 2381 தனிப்பாடல்கள் மொத்தமே சங்க நூல்களில் என்று சொன்னேன். ஆனால் அதில் வெறும் காதல் சார்ந்த அகத்திணை பாடல்கள் மட்டுமே 1862 என்றால் ஏறக்குறைய 1/3. சங்க புலவர்களின் எண்ணிக்கையை பார்த்தால் 473 பேர். 473 பேரில் 373 பேர் காதலை பாடியவர். அதனாலே தான் நான் மாநிலக் கல்லூரியில் மாணவனாக படித்த பொழுது எங்களுடைய இலக்கிய மன்றத்தில் கண்ணதாசனை பேச அழைத்திருந்தோம். கண்ணதாசன் பேசுகிற பொழுது சுகமாக ஒன்றை சொன்னார். கவிஞர்கள் வேகமாக புறப்படுவார்கள், ஆனால் இடையிடையே அகப்படுவார்கள் என்றார். கவிஞர்கள் வேகமாக புறப்படுவார்கள் என்றால் புறம்பாடுவார்கள். அகம் என்பது அண்ணா அவர்கள் சொன்னது போன்று பகிர முடியாதது. புறம் என்பது பகிரத்தக்கது. அடுத்தவனோடு பகிர்ந்து கொள்ளலாம் அந்த அனுபவத்தை. அகம் என்பது பகிர்ந்து கொள்ள முடியாத சுய அனுபவம். இந்த அகத்தை பற்றி தான் திரும்ப திரும்ப சங்க இலக்கியங்களில் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் வேகமாக புறம்பாடுவதற்கு புறப்பட்டாலும் அகம்பாடாமல் இருக்க முடியாது. அதனால் இடையிலே அவர்கள் அகப்படுவார்கள் என்றார் கண்ணதாசன். இந்த காதல் என்று வருகிற பொழுது அது ஒரு நோயா, அது ஒரு வலியா, அது வேதனையின் ஊற்றுக்கண்ணா என்று நீங்கள் பார்த்தால் குறுந்தொகை பாடலில் ஒரு வரி அழகாக இருக்கிறது. காமம் காமம் என்ப காமம் அணங்கும் பிணியும் அன்றே. காமம் 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 என்கிறோமே, அந்த காமம் அணங்கு அல்ல, அது ஒரு பேய் அல்ல, அது ஒரு மோகினி பிசாசு அல்ல, அது உங்களை உருட்டி புரட்டி போடுவதற்காக வந்ததல்ல. அணங்கு அன்று, பிணியும் அன்று, அது நோயும் அன்று. நீங்கள் நினைத்தால் இந்த காதலின் மூலம் வாழ்வை வரமாக்கி கொள்ள முடியும். வாசியை சொன்னதைப் போல கடவுளை காண்பதற்கே காதல்தான் வழி. காதலின் மூலமாகத்தான் நீங்கள் கடவுளை காண முடியும். காதல் என்பது என்ன? அன்பு தானே. அன்பற்ற இடத்தில் காதலுக்கு இடம் இல்லை. அதனாலேதான் அன்பு 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 என்கிறான் பாரதி. வெள்ளப்பிள்ளையாரில் எந்த பக்கம் கிள்ளி வாயில் வைத்தாலும் இனிப்பது போல பாரதியின் படைப்புகளில் எந்த பக்கம் புரட்டினாலும் அன்பைத்தான் நீங்கள் தரிசிக்க முடியும். அன்பிற்சிறந்த தவமில்லை என்பவன் பாரதி. உலக மனிதர்கள் அனைவரையும் ஒரு தவம் செய்ய வேண்டும் என்று அழைக்கிறார். செய்க தவம், செய்க தவம், நெஞ்சே
தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். வையகத்தில் அன்பிற் தவமில்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. ஏன் அன்பை தவமாக கொள்ள வேண்டும்? அன்பு இருக்கும் இடத்திலேதான் இன்பம் இருக்கும். அன்பும் இன்பமும் பிரிக்க முடியாத இரட்டை குழந்தைகள், இரட்டை பிறவிகள். அன்பற்ற இடத்தில் இன்பத்திற்கு இடமில்லை. அன்பை துறந்துவிட்டு ஒரு நாளும் தூய இன்பத்தை உங்களால் அனுபவிக்கவே இயலாது. அதனால் மானுட சமூகம் அன்பை செய்வதையே ஒரு தொழிலாக்கிக் கொள்ள வேண்டும் என்று உலகத்திலேயே சொன்ன ஒரே கவிஞன் பாரதிதான். பாடுபடல் வேண்டா, ஊன் உடலை வருத்தாதீர், உணவு இயற்கை கொடுக்கும், உமக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர். பாடுபடாதே, உடம்பை வருத்தாதே. உலகத்தில் எத்தனை மனிதர்கள் உண்டோ அத்தனை மனிதர்களுக்கும் ஏற்ற உணவு தரப்பட்டிருக்கிறது இயற்கையால். இயற்கை தந்த உணவை நீ உண்டு பசியாறு. ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும்? ஒரு தொழில் செய்ய வேண்டும். அது என்ன தொழில்? அன்பை தொழிலாக கொள். வள்ளுவன் எவ்வளவு அழகாக சொல்கிறார். அன்பின் வழியது உயிர்நிலை, அத்திலார் என்புதோல் போர்த்த உடம்பு. மனிதன் என்பதற்கான அடையாளமே நீங்கள் அன்பாயிருப்பதுதான். அன்பற்றவர்களாக நீங்கள் இருந்தால் வெறும் எலும்பு கூடுதான். எனவே நம் உயிரை இயக்கக்கூடியது எது? அன்புதான். அந்த அன்புதான் காதலாகிறது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே அது காதலாகிறது. ஒரு ஆணுக்கும் ஒரு ஆணுக்கும், ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும், அல்லது ஒரு பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் அது நட்பாகவும் பரிணமிக்கிறது. ஆணும் ஆணும் கொள்வதுதான் நட்பு, பெண்ணும் பெண்ணும் கொள்வதுதான் நட்பு. ஓர் ஆணும் ஒரு பெண்ணும் உடல் சார்ந்த உணர்வுகளை தாண்டி ஆன்மநேய கலப்பில் அன்பு செய்ய முடியும் என்றால் நாம் நம்புவதில்லை. ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் உடலை மீறிய உணர்வுகள் நிலையில் ஆன்மநேய கலப்பில் ஈடுபட முடியும். அதற்கு எடுத்துக்காட்டுதான் ஔவையும் அதியமானும். ஔவைக்கும் அதியமானுக்கும் இடையே உடல் தொடர்பு உண்டா என்ன? ஔவை வறுமையில் வாடிய ஒரு பெண், ஒரு பெண்பார் புலவர். அதியமான் அரசன். அரசனாகிய அதியமான் என்கிற ஆணுக்கும் ஒரு பெண்பார் புலவருக்கும் இடையே ஏற்பட்ட அன்பின் ஆழத்தை நீங்கள் புறநானூற்றை புரட்டி பார்க்க வேண்டும். புறநானூறில் 400 பாடல்கள், அதில் 267 பாடல் எண், 268 பாடல் எண் இரண்டும் இன்று இல்லை. நான் பல இடங்களில் சொல்லுவேன், அந்த 2 பாடல்கள் இல்லாமல் போனாலும் நமக்கு கவலை இல்லை, 400 இல்லாமல் போனாலும் நமக்கு கவலை இல்லை. சோறு இருக்கிறதா? தமிழை படித்தால் சோறு கிடைக்குமா கேட்கிறான். நண்பர்களே, ஒவ்வொரு உயிருக்கும் தேவைகள் 3 தான். ஒவ்வொரு உயிருக்கும், அது நாயாயினும் நரியாயினும் மனிதனாயினும் யாராயினும் தேவைகள் 3 தான். ஒன்று என்ன? பசித்தால் உணவு தேடுவது. 2வது தாகமெடுத்தால் தண்ணீர் அருந்துவது. 3வது உடல் திணவெடுத்தால் துணையை நாடுவது. அவ்வளவுதானே. இந்த 3ஐயும் எல்லா உயிர்களும் செய்கின்றன. நாயும் பசித்தால் உணவை தேடுகிறது, தாகம் வந்தால் தண்ணீரை குடிக்கிறது, திணவெடுத்தால் இனத்தோடு இணைகிறது. இந்த 3ஐத்தான் நீயும் நானும் செய்வோம் என்றால் எந்த வகையில் நாம் மாண்புமிக்க மானுடர்களாக இந்த மண்ணில் வலம் வர முடியும்? மனிதன் என்றால் என்ன? மேக்சிம் கார்கி சொல்வான், மனிதன், ஓ எத்தனை மகா மந்திர சொல் என்கிறான். மகா மந்திர சொல். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றல்லவா அவை பேசுகிறாள்.
எனவே இந்த அன்பு நட்பாகவும் பரிணமிக்கும், அன்பு கடவுளிடமும் கொண்டு போய் சேர்க்கும், அன்பு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் காதலையும் வளர்த்து காட்டும். சங்க இலக்கியங்களை நீங்கள் புரட்டினால் அங்கே நீங்கள் காண்பது அனைத்துமே மானிடக் காதல். மானிடக் காதல் மறந்து விடாதீர்கள். தெய்வத்தை பற்றியே பேசி பேசி புலம்பக்கூடிய நிலை பெரும்பாலும் சங்க இலக்கியங்களில் இருக்காது. அது மானிடக் காதல். அதற்கு பிறகு நீங்கள் 7ஆம் நூற்றாண்டிலே தான் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தோன்றி நெஞ்சம் உருகி உருகி இறைவன் மீது அன்பு செலுத்தியது. அது கடவுட்காதலாக மாறியது. இந்த மானிடக் காதல், அதற்கு பிறகு பரிணாமம் பெற்ற கடவுட்காதல், இவற்றுக்கும் அப்பால் ஒரு நாட்டை நேசிப்பதை காதலாக்கி காட்டியவன் பாரதி. நாட்டுக்காதல். அதனாலேதான் வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்று தொடங்குகிறார். எனவே காதல் என்கிற பொழுது நீங்கள் ஒரு குறுகிய இடத்திலேயே நின்றுவிட வேண்டாம். ஆனால் இந்த காதல் குறித்து நீங்கள் பார்க்கிற பொழுது தமிழ் எதை சொல்கிறது என்பதுதான் முக்கியம். இன்றைக்கு உள்ள இளைஞனுக்கு இது போய் சேர வேண்டும் என்றுதான் நான் இந்த தலைப்பு குறித்து யோசிக்கிறேன். எத்தனை பாலியல் பிறழ்வுகள், எத்தனை பாலியல் கொலைகள், பாலியல் பிறழ்வுகள் சார்ந்த செய்திகள் இல்லாமல் ஒரு நாளையாவது நீங்கள் கடந்து போக முடிகிறதா? செய்தித்தாளை புரட்டினால் இன்றைக்கு மிக முக்கியமாக இருப்பது இதுதான். காரணம் என்ன? நுகர்வு கலாச்சாரம், கன்சியூமரிஸ்ட் கல்ச்சர். இது வெறியாகிவிட்டது. நுகர்வு தவறல்ல, ஆனால் நுகர்வே வெறியாகிவிடக்கூடாது. இன்றைய இளைஞன் அப்படித்தான் ஆகிவிட்டான். அவன் செய்வது காதல் இல்லை. இன்றைக்கு நீங்கள் எங்கோ அரிதினும் அரிதாய் அபூர்வமாகத்தான் உடலை மீறிய உணர்வு நிலைக்கு உட்பட்டு இருதயத்தின் மூலம் இணைப்பை தேடிக்கொள்ளுகிற காதலை காண முடிகிறது. மற்ற அனைத்துமே உடல் சார்ந்து உருக்குலைந்து போகக்கூடிய காமுகர்களைத்தான் இன்றைய உலகத்தில் இளைஞர்களிடம் நான் பார்க்கிறேன். இதை சொல்வதில் எனக்கு ஒன்றும் அச்சம் இல்லை. காதல் பற்றிய புரிதலே இல்லை. நீங்கள் தமிழை நீங்கள் பார்த்தால் நான் ஒன்று சொல்கிறேன். பிரகத்தன் என்று ஒரு ஆரிய அரசன் இருந்தான். அந்த ஆரிய அரசனுக்கு தமிழினுடைய மேன்மையை, தமிழினுடைய அழகை, தமிழினுடைய வாழ்வியல் முறையை தெளிவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறான் கபிலன். அந்த ஆரிய அரசனிடம் கபிலன் 261 அடிகளில் குறிஞ்சிப்பாட்டு பாடுகிறான். அந்த குறிஞ்சிப்பாட்டு என்பது முழுக்க முழுக்க காதல் சார்ந்தது. முழுக்க முழுக்க காதல் சார்ந்து அவன் தமிழின் மேன்மையை அறிவுறுத்துகிறான். அதற்கு இறையனார் அகப்பொருள் உரை அழகாக சொல்கிறது. குறிஞ்சிப்பாட்டை ஏன் அவன் பாடினான் தமிழ் தெரியாத ஆரிய அரசன் பிரகத்தனுக்கு என்றால், இந்நூல் என் நுதலிற்றோ எனின் தமிழ் நுதலியது என்கிறான். என் நுதலிற்றோ எனின் தமிழ் நுதலியது என்றால் என்ன பொருள்? தமிழ் என்றாலே காதல். காதல் நுதலியது. தமிழின் மேன்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தமிழ் காதலை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காதலுக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை தொல்காப்பியன் தொடங்கி கொடுத்திருக்கிறான் என்பதை நீங்கள் பின்னாலே திரும்பி பார்க்க வேண்டும். நீங்கள் தொல்காப்பியத்தை நீங்கள் பார்த்தால் காதலுக்காக அகத்திணையியல், களவியல், கற்பியல், பொருளியல் 4 இயல்களை வகுக்கிறான். ஆனால் காதலுக்கு புறம்பான புற வாழ்க்கையை பற்றி ஒரே ஒரு இயல், புறத்திணை இயல், அவ்வளவுதான். அப்படி என்றால் காதல் என்பது இந்த மண்ணில் மிக முக்கியமானது. அந்த காதல் சார்ந்த வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்வது என்பதுதான் முக்கியம். நீங்கள் பார்த்தால் திணை என்றால் ஒழுக்கம். அன்பின் 5 என்றுதான் இலக்கியம் பேசும்.
அன்பு வயப்பட்டு இரண்டு இதயங்கள் இணையக்கூடியதைத்தான் அது அன்பின் ஐந்திணையாக சங்க நூல்கள் காட்டுகின்றன. மலரினும் மெல்லிது காமம், சிலர் அதன் செவ்வி தலைப்படுவர் என்றுதானே வள்ளுவனை பேசுகிறான். நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். வெறுமனே வள்ளுவன் அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் மட்டுமே பாடிவிட்டு காமத்துப்பால் பாடாமல் போயிருந்தால் அது ஒரு சிறுபஞ்ச மூலம் போல், அது ஒரு திரிகடும் கருகம் போல், அது ஒரு ஏலாதி போல் வாழ்விழந்திருக்கும். காலம் முழுவதும் வாழ வேண்டும் என்பதற்காகவே காமத்துப்பால் கொடுத்தான். காமம் என்றாலே கெட்ட சொல்லாக இன்று நாம் பார்க்கிறோம். அதனால் காமத்துப்பாலை கூட தமிழறிஞர்கள் சிலர் இன்பத்துப்பால் என்று மாற்றினார்கள். ஆனால் உள்ளே அவன் காமம் காமம் என்றுதான் பேசுகிறான். அங்கே காமம் என்பது ஒரு உயர்ந்த அன்பின் பிணைப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். காதல் என்று இன்று எதை நாம் உயர்வாக கருதுகிறோமோ அதைத்தான் அன்று காமமாக அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். காதல் பாடல்கள் உலகம் முழுவதுமே உருப்பெற்றிருக்கின்றன. நீங்கள் பைபிளை புரட்டுங்கள், பைபிளை புரட்டி பழைய ஏற்பாடை பாருங்கள். சாலமோன் காதற் பாடல்கள் இருக்கின்றன. சாலமோன் காதற் பாடல்களில் அவன் எப்படியெல்லாம் பாடியிருக்கிறான் பார்க்க வேண்டும். அந்த பெண்ணின் கன்னித்தன்மை, செழிப்பு மிக்க ஒரு பூந்தோட்டம், அந்த தோட்டத்திற்குள் நான் நுழைய முயல்கிறேன் என்கிறான். அந்த சாலமன் 700 பெண்மக்களை திருமணம் செய்து கொண்டான். 300 பெண்மக்களை காமக்கிழத்தியராக வைத்து கொண்டான். அப்படிப்பட்ட சாலமன் பழைய ஏற்பாடு என்றால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு காதற் பாடல்களை பாடுகிறான். காதற் பாடல்கள் சாலமனிலே இருந்துதான் தொடங்குகிறதா என்றால் இல்லை. 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய நாகரிகம் என்று பேசுகிறோமே, எகிப்திய நாகரிகம், சுமேரிய நாகரிகம், எகிப்திய சுமேரிய காதல் பாடல்கள் இருக்கின்றன. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே காதல் பாடல்கள் பாடப்பட்டிருக்கின்றன. ஏறக்குறைய கிமு 1300 என்றால் இப்பொழுது 3300 ஆண்டுகளுக்கு முன்னால் எகிப்தில் பாடப்பட்ட காதல் பாடல்களில் 55 பாடல்கள் கிடைத்திருக்கின்றன. எப்பொழுது? 3300 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எகிப்தில் காதல் கொண்டாடப்படுகிறதா என்பதை பார்க்க வேண்டும். தமிழ் காதலுக்கும் எகிப்திய காதலுக்கும் கிரேக்க காதலுக்கும் ரோம காதலுக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளியை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால்தான் இந்த காதலை எப்படி நாம் தூய்க்க வேண்டும் என்பதை இன்றைய இளைஞர்கள் அறிய முடியும். எனவே 55 காதல் பாடல்கள் எகிப்திய பாடல்களாக இப்பொழுதும் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. 3300 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பாடலிலேயே ஒரு பாடலில் ஒரு கவிஞன் என்ன சொல்கிறான் என்றால், என் இதயத்தை உன்னிடம் அடிமையாக்குகிறேன், நீ என்னை தழுவிக்கொள்வாயா என்கிறான். 3300 ஆண்டுகளுக்கு முன்பே காதல் இதயம் சார்ந்ததாக பாடப்படுகிறது. என் இதயத்தை உன்னிடம் அடிமையாக்குகிறேன், என்னை நீ தழுவிக்கொள்வாயா என்ற கேள்வியோடு முடிகிறது அந்த பாடல். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தால் கிரேக்கத்தில் காதல், ரோமாபுரியில் காதல், இவையெல்லாம் எப்படி இருந்தன? ஒரு எகிப்திய காதல் என்று பேசுகிற பொழுதே உங்கள் கண் முன்னால் கிளியோபாட்ரா வந்து நிற்பாள். என் கல்லூரி காலத்தில் எனக்கு பாடமாக வைக்கப்பட்டிருந்த ஆண்டனியன் கிளியோபாட்ராவை உருகி உருகி படித்திருக்கிறேன் நான். Let the Tiber melt in Rome, let the Rome melt in Tiber என்று பேசுவான் ஆண்டனி. அரசையே துச்சமாக நினைக்கக்கூடிய அளவுக்கு காதல் அவனை அலைக்கழிக்கிறது. Let the Rome melt in Tiber, டைபர் நதியில் ரோம சாம்ராஜ்யமே உதிர்ந்து போகட்டும், அழிந்து போகட்டும், கிளியோபாட்ராவின் காதல் பிடியிலே இருந்து நான் விடுபட முடியாது என்கிறான். ஆண்டனி மாபெரும் வீரன், அவன் அழிவுக்கு காரணம் கிளியோபாட்ரா. ஆண்டனியே கொண்டாடிய மாபெரும் தலைவன் ஜூலியஸ் சீசர்,
அந்த சீசரின் சிதைவுக்கு காரணம் கிளியோபாட்ரா. எனவே இந்த ரோம சாம்ராஜ்யத்தை கட்டி அமைத்த மாபெரும் வீரர்கள் ஜூலியஸ் சீசரும் மார்க் ஆண்டனியும் 2 பேரையுமே கிளியோபாட்ரா தன் காதல் வலையில் வீழ்த்தியதனால் ரோமாபுரியை சார்ந்த வரலாற்று ஆசிரியர்கள் அவளை முழுக்க முழுக்க ஒரு காம கிழத்தியாகவே படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் உண்மையிலேயே கிளியோபாட்ராவினுடைய ஆற்றல்களை அறிய வேண்டும் என்று நீங்கள் முயன்று பார்த்தால் அவளுக்கு ஏராளமான மொழிகள் தெரியும். அவள் எப்படியெல்லாம் மனிதர்களை ஆட்டி படைப்பது என்கின்ற ரகசியம் அறிந்தவள், ஆளுமை மிக்கவள், ஆட்சி இலக்கணம் புரிந்தவள். எனவே கிளியோபாட்ராவினுடைய மிக முக்கியமான நல்ல பகுதிகளை எல்லாம் மறைத்துவிட்டு அவளை ஒரு கொடூரமான காமத்தை மட்டுமே வைத்து ஆண்களை சீரழித்து சிதைத்தவளாகவே ரோம வரலாறு சித்தரித்து காட்டுகிறது. இதே ரோமை நீங்கள் பார்த்தால், இப்பொழுது கிரேக்கம் என்றாலும் ரோம் என்றாலும் பெண்களை அவர்கள் வெறும் போகப் பொருள்களாக மட்டும்தான் பார்த்தார்கள். கன்சியூமர் ப்ராடக்ட். நான் அனுபவிக்கக்கூடிய பல்வேறு பொருள்களில் பெண்ணும் ஒருத்தி, அதற்கு மேல் எதுவும் கிடையாது, போகப் பொருளாகத்தான் பார்த்தார்கள். நான் டெமாஸ்தனிஸை பற்றி சொன்னேன், மிக புகழ்பெற்ற பேச்சாளன் என்று. கிரேக்கத்தின் ஈடு இணையற்ற பேச்சாளன் டெமாஸ்தனிஸ். அவன் ஒரு இடத்தில் பதிவு செய்கிறான், இளைஞனுக்கு சொல்கிறான் அவன், இளைஞனே, உன் குடும்பத்தை பராமரிப்பதற்கும் உனக்கு குழந்தைகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் ஒருத்தியை மனைவியாக்கிக் கொள். நீ காதல் செய்வதற்காக அழகான ஒரு பெண்ணை தேடி அவளை வைத்துக்கொள். உன் காமத்தை தீர்த்து கொள்வதற்காக உன் வீட்டிலே இருக்கிற பணிப்பெண்களை பயன்படுத்திக் கொள். இதுதான் கிரேக்க வரலாறு. தமிழ் காதல் இப்படியா என்றால் நீங்கள் யோசிக்க வேண்டும். வரைமுறையற்ற காமம் வழிந்தோடிய இடம்தான் கிரேக்கம். அங்கே பெண் ஒரு போகப்பொருள். பிளாட்டோவுக்கு இணையான தத்துவ ஞானி இல்லை என்பார்கள். மேலை நாடுகளில் தத்துவத்தினுடைய வாசற்கதவை முதலாக அகலமாக திறந்து வைத்தவன் பிளாட்டோ தான். பிளாட்டோ இல்லை என்றால் சாக்ரட்டிஸை பற்றி நாம் அறியவே முடியாது. ஆனால் அந்த பிளாட்டோ சொல்கிறான் ஒரு இடத்தில், ஒரு காட்டுமிராண்டியாக பிறப்பதற்கு பதிலாக நான் கிரேக்கனாக பிறந்ததற்கு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். சாக்ரட்டிஸ் என்கின்ற மகத்தான ஆசான் வாழுகிற நேரத்தில் நானும் வாழக்கூடிய வாய்ப்பை பெற்றேனே, அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே நேரத்தில் ஒரு பெண்ணாக பிறக்காமல் ஆணாக பிறந்தேனே, அதற்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்கிறார். ஆனால் இங்கே திருவிகா எப்படி சொல்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். ஒரு ஆண் அடையாத இறைமை தன்மையை பெண் அடைவாள். நினைத்தாலும் ஆண் இறைமையை அடைய முடியாது. ஒரு பெண் எப்படி? முதலில் அவள் பெண்ணாக இருக்கிறாள். பெண்மை. திருமணம் முடிந்து அவள் ஒரு கருவை சுமக்கிற நிலையில் அவள் தாய்மை அடைகிறாள். கருவை சுமந்து அதை வெளிப்படுத்திய நிலையில் அவள் தெய்வமாகி விடுகிறாள். படைப்பு கடவுள் அல்லவா? பெண்மை, தாய்மை, இறைமை என்ற 3 நிலைகள் பெண்களுக்குத்தான் உண்டு, ஆண்களுக்கு கிடையாது. அடுத்து ஒரு பிறவி இருக்குமானால் ஆணாக பிறக்க நான் விரும்பவில்லை, பெண்ணாக பிறக்கவே நான் விரும்புகிறேன் என்று பேசக்கூடிய திருவிகாவை ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பெண் பிறக்காமல் நான் ஆணாக பிறந்ததற்காக ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்ன பிளாட்டோவையும் ஒரு பக்கம் சிந்தியுங்கள். அந்த பிளாட்டோ சொல்கிறான், காதல் பற்றி பிளாட்டோ ஒரு அழகான பதிவை வைத்திருக்கிறான். இறைவன் படைப்பை தொடங்குவதற்கு முன்பு ஆணும் பெண்ணும் ஒரே பொருளாக இருந்தது. ஒரே பொருளாக இருந்தது. தெய்வத்தின் சாபத்தால் அந்த ஒரு பொருள் 2ஆக பிளவுபட்டது. 2ஆக பிளவுபட்டதனால் ஆணை பெண் தேடுகிறது, பெண்ணை ஆண் தேடுகிறது. இரண்டும் இணைய பார்க்கின்றன. இந்த இணைப்பை உருவாக்குவதுதான் காதல்.
எனவே காதல் என்பது ஆணையும் பெண்ணையும் இணைக்கிறது. நண்பர்களே, ஒரு சாதாரண மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை மகாத்மா காந்தியாக மாற்றியது ரஸ்கின் எழுதிய அன்டு திஸ் லாஸ்ட் என்கிற ஒரு புத்தகம் தான். அந்த ரஸ்கின் ஒரு இடத்தில் மிக அழகாக சொல்கிறான், ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் பற்றி அவன் பேசுகிறான். ஈச் ஹேஸ் வாட் தி அதர் ஹேஸ் நாட். ஈச் ஹேஸ் வாட் தி அதர் ஹேஸ் நாட். ஆணிடம் இல்லாதது பெண்ணிடம் இருக்கிறது, பெண்ணிடம் இல்லாதது ஆணிடம் இருக்கிறது. இந்த ரெண்டு பேரும் எப்பொழுது பரிபூரணத்தை அடைகிறார்கள், முழுமையாகிறார்கள் என்றால், ரஸ்கின் சொல்கிறான், ஈச் ஹேஸ் வாட் தி அதர் ஹேஸ் நாட், ஈச் கம்ப்ளீட்ஸ் தி அதர் அண்ட் கம்ப்ளீட்டட் பை தி அதர். இந்த ஆண் பெண்ணோடு சேருகிற பொழுது பெண் முழுமை அடைந்து விடுகிறாள், பெண் ஆணோடு இணைகிற பொழுது ஆண் முழுமை அடைந்து விடுகிறான். எனவே ரெண்டு பேரும் முழுமையடைய வேண்டும் என்றால் ரெண்டு பேரும் இணைய வேண்டும், ஒன்றிணைய வேண்டும். அன்புதான் ஒன்றிணைக்கும். அன்பு இருக்கிற இடத்தில் இணைப்பு நிச்சயமாக இருக்கும். அங்கே வெறுப்பு நெருப்பு எரிவதற்கு வாய்ப்பே கிடையாது. எனவே நீங்கள் முதல் தொடக்க காலம் தொட்டு நீங்கள் காதல் வரலாற்றை பார்த்தால் காதல் பல சாம்ராஜ்யங்களை சிதைத்திருக்கிறது. நீங்கள் ரோமாபுரியில் கிரேக்கத்தில் இடையிலே இருந்த அந்த செய்திகளை எல்லாம் நீளமாக சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனால் உலகமே கொண்டாடக்கூடிய ஆதி காவியம் ஹோமருடைய இலியாதும் ஒடிசியும். அந்த இலியாதும் ஒடிசியும் முழுக்க முழுக்க ட்ராய் என்கிற ஒரு நகரத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட கிரேக்க வீரர்களின் படையெடுப்பையும் அதனால் அந்த ட்ராய் நகரம் அழிந்ததை பற்றியும் பேசுகிறது. அவ்வளவு வலிமைமிக்க ட்ராய் நகரத்தை அழிப்பதற்கு 10,000 கப்பல்களில் புறப்பட்டார்கள் கிரேக்க வீரர்கள். அவ்வளவுக்கும் காரணம் யார்? நீங்கள் ஹெலன் என்கிற ஒரே ஒரு பெண் தான். நீங்கள் ஹெலன் என்கின்ற ஒரு பெண்ணை பற்றி மிக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் டாக்டர் ஃபாஸ்டஸ் என்கிற புத்தகத்தை படிக்க வேண்டும். டாக்டர் ஃபாஸ்டஸ் புத்தகத்தில் ஒரு வரி அழகாக சொல்லுவான், was this face that launched 1,000 ships, 10,000 ships? Was this face launched 10,000 ships? இந்த ஒரு முகமா 10,000 கப்பல்களை ட்ராய் நகருக்கு எதிராக படையெடுக்க செய்தது என்றால் அவளை பற்றி ஒரு பொதுவாக பேசப்படுவது என்ன? யார் ஹெலன்? She is a personification of ideal human beauty என்கிறான். personification of ideal human beauty. ஒரு லட்சிய அழகு எப்படி இருக்கும் என்று நீங்கள் கற்பனை செய்ய வேண்டும் என்றால் ஹெலனை பாருங்கள் என்கிறான். அந்த ஹெலன் மீது காதல் கொண்டான் ட்ராய் நகரத்தில் பிரியம் என்கிற அரசன். அவனுக்கு இருந்த ஆண் மக்களில் ஒருவன் தான் பாரிஸ். பாரிஸ் ஆண் அழகன், ஹெலன் பேரழகி. அழகுதான் முதலில் காதலுக்கு ஒரு பாலத்தை போடுகிறது. அதனாலே தான் கண்ணதாசன் சுமை தாங்கியில் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் அது. என் அன்னை செய்த பாவம் நான் மண்ணில் வந்தது, என் அழகு செய்த பாவம் நீ என்னை கண்டது. நான் அழகாக இல்லைன்னா நீ பார்த்துருக்க மாட்டேன். என் அன்னை செய்த பாவம் நான் மண்ணில் வந்தது, என் அழகு செய்த பாவம் என் அழகு செய்த பாவம் நீ என்னை கண்டது, நம் கண்கள் செய்த பாவம் நாம் காதல் கொண்டது. இதில் கடவுள் செய்த பரிகாரம் பிரிவு என்பது என்று முடிப்பான். இந்த கண்கள் செய்த பாவம் நாம் காதல் கொண்டது. காதலுக்கு முக்கியமான கேந்திரமே கண்ணு தான். அதனாலே தான் குறுந்தொகையில் நீங்கள் ஒரு பாடலில் குப்பை கோழியார் ரொம்ப அழகாக ஒரு வரி சொல்கிறான், கண் தர வந்தது காம உள்ளெறி என்கிறான். கண் தர வந்தது காம உள்ளெறி. கல்லும் கல்லும் உரசுகிற பொழுது தீ எழுவது போல கண்ணும் கண்ணும் உரசுகிற போதுதான் காதல் எழுகிறது.
இது கண் தர வந்த காம ஒள்ளெரி என்கிறான். நீங்கள் கம்பனை பாருங்கள். ராமனும் சீதையும் முதலாக பார்த்ததை எப்படி கம்பன் சொல்கிறான்? கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். பார்ப்பது என்பது வேறு, நோக்குவது என்பது வேறு. இப்பொழுது உங்களை நான் பார்க்கிறேன், நோக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளோடு ஒன்றை பார்ப்பதுதான் நோக்குவது. எனவே அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். பார்வைதான் முக்கியம். அதைத்தான் வள்ளுவன் சொல். இதை வள்ளுவனிடமிருந்து தானே கம்பன் கடன் வாங்குகிறான். கண்ணொடு கண்ணினை நோக்கொக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனுமில என்று வள்ளுவன் சொல்வதைத்தான் கம்பன் வாங்குகிறான். கம்பராமாயணத்தில் 12,000 பாடல்கள் இருக்கின்றன என்றால் அதில் 700க்கும் மேற்பட்ட திருக்குறளை அப்படியே எடுத்தாளுகிறான். அதனுடைய கருத்துக்களை கம்பன். கண்தான் முக்கியமானது காதலுக்கு. நீங்கள் ஷேக்ஸ்பியரை மிக அழகாக சொல்வான். யங் மென்ஸ் லவ் லைஸ் நாட் இன் தர் ஹார்ட்ஸ் பட் ஒன்லி இன் தர் ஐஸ் என்கிறான். நீங்கள் பாருங்கள், குப்பை கோழியார் சொன்னதைத்தான் ஷேக்ஸ்பியர் சொல்கிறான். ஷேக்ஸ்பியருக்கும் குப்பை கோழியாருக்கும் என்ன சம்பந்தம் இல்லையா? யங் மென்ஸ் லவ் லைஸ் ஒன்லி இன் ஐஸ் நாட் இன் ஹார்ட்ஸ். இதயத்தில் பிறப்பதல்ல காதல், கண்ணில் பிறப்பது. இன்றைய பல இளைஞர்கள் சீரடிவது அதனாலே தான். இவர்கள் காதல் கண்ணில் மட்டுமே பிறக்கிறது, அது இதயத்திற்குள் ஊடுருவி சென்று உட்காரவில்லை. அப்படி என்றால் இந்த ஒரு ட்ராய் நகரமே அழிந்ததே. 10 ஆண்டுகள் போர் நடந்தது ஒரு பெண்ணுக்காக, ஒரே ஒரு பெண்ணுக்காக. அந்த வரலாறு முழுவதையும் சொன்னால் நீங்கள் இலியாதை படித்து பார்க்க வேண்டும். அற்புதமான ஆதி காவியம் அது. மகாபாரதத்திற்கும் இலியாதுக்கும் படிக்கிற பொழுது பல இடங்களில் ஒற்றுமை இருக்கும். ஹோமரை வியாசன் பார்த்தானா? வியாசனை ஓமன் பார்த்தானா? ஹோமர் பார்த்தானா? இல்லை. ஆனால் நீங்கள் இலியாதில் வரக்கூடிய அக்கிலீஸ் என்கிற ஒரு பாத்திரத்தையும் மகாபாரதத்தில் கர்ணனுடைய பாத்திரத்தையும் எடுத்து பார்த்தால் அவ்வளவு பொருத்தமாக இருக்கும். எனவே அந்த நேரத்தில் காதல். இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால், இப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன், ஹெலனை நேசித்தான் பாரிஸ். 10 ஆண்டுகள் போர் நடந்தது. ஹெலனுடைய கணவன், அவள் ஏற்கனவே திருமணமானவள், மெனிலாஸ் என்பவனை திருமணம் செய்து கொண்டவள். அவளுடைய அழகில் ஈடுபட்டு ஸ்பார்ட்டாவிலே இருந்து அவளை கடத்தி கொண்டு போய் விடுகிறான் பாரிஸ். இப்பொழுது பாரிஸ் கொல்லப்படுகிறான், ட்ராய் அழிகிறது. அந்த பாரிஸுக்காகவே ஹெலன் அழிந்தாளா என்றால் இல்லை. இந்த மெனிலஸ் போரை நடத்தி ட்ராயை அழித்து முடித்து திரும்புகிற பொழுது அவனோடு சேர்ந்து மீண்டும் மனைவியாகத்தான் வந்து வாழ்கிறாள். இதுதான் ரோமாபுரி காதல், இதுதான் கிரேக்கத்தின் காதல். புரிகிறதா? இது தமிழ் காதல் இல்லை. தமிழ் காதல் என்பது என்ன? வள்ளுவன் சொல்கிறானே, உடம்பொடு உயிரிடை அன்ன மற்றென்ன மடந்தையொடு எம்மிடை நட்பு. யோசிக்க யோசிக்கத்தான் உங்களுக்கு புரியும். இதில் யார் உடம்பு யார் உயிர் என்று வள்ளுவன் பேசவே இல்லை. உடம்பொடு உயிரிடை அன்ன மற்றென்ன மடந்தையொடு எம்மிடை நட்பு. உடம்பும் உயிரும் ஒன்றாக கலந்துவிட்டன. அப்படி கலந்ததுதான் தமிழ் காதல், தமிழனுடைய காதல். இந்த காதலை நீங்கள் தனியாக பிரிக்க முடியாது. உயிர் பிரிந்தால் உடம்புக்கு என்ன பயன்? உடம்பு இல்லை என்றால் உயிர் எப்படி உலவும்? உயிரும் உடம்புமாய் வாழுகிற வாழ்க்கைதான் இந்த மண்ணுக்கு உரியது. ஆனால் இந்த மண்ணுக்கு உரிய இந்த காதல் இப்பொழுது இழிந்து விட்டது. அது எந்த அளவுக்கு போய்விட்டது என்பதை நேரம் இருந்தால் நான் சொல்கிறேன். இப்பொழுது நீங்கள் கிரேக்க ரோமாபுரி காதல் என்று பார்த்தால் அது உடல் சார்ந்தது தான். உடற்புணர்ச்சி என்பதை விட உள்ளப்புணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தான் தமிழ் காதல். ஐரோப்பிய காதல் என்று எதுவாக இருந்தாலும் அது உடற்புணர்ச்சி தான். ஆனால் அதிலும் அரிதினும் அரிதாக உள்ளப்புணர்ச்சியும் இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் அரபு பாலைவனத்தில் இருந்த லைலா மஜ்னுவினுடைய காதலும்
நீங்கள் ஷேக்ஸ்பியர் வடித்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஜூலியட், ரோமியோ அண்ட் ஜூலியட் என்கிற நாடகத்தில் வரக்கூடிய காதல் பாத்திரங்களும் அற்புதமானவர்கள். எத்தனையோ காதல் நாடகங்களை நான் படித்திருக்கிறேன், எத்தனையோ காதலர்களை பற்றி நான் படித்திருக்கிறேன். ஆனால் இன்று வரையில் என்னை ஈர்த்த ஒரு ஜோடி உண்டென்றால் அது லைலா மஜ்னு தான். நீங்கள் உடம்பொடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு என்று பேசுகிறோமே, அதுதான். மஜ்னு என்றாலே பைத்தியம். அவனுடைய பெயர் கயஸ். அவனுக்கு நன்றாக கவிதை புனைய தெரியும். சின்னஞ்சிறு பருவம் தொட்டே இருவரும் ஒன்றாக வளர்கிறார்கள். அவர்களுக்குள்ளே அன்பு ஊற்றெடுக்கிறது. அந்த அன்பு காதலாகிறது. ஆனால் இருவரும் இருவேறு பகை சார்ந்த இனக்குழுக்களாக இருக்கிறார்கள். அதுதான் பிரச்சனை. இந்த காதல் இருக்கிறது என்பதை அறிந்தவுடனே லைலாவினுடைய தந்தை அவளை வீட்டு சிறை வைத்து விடுகிறான். கயஸால் பார்க்க முடியவில்லை. கயஸ் ஒரு நாளும் அவளை பார்க்காமல் இருக்க முடியும் என்று நினைக்கவும் இல்லை. அவன் என்ன செய்கிறான்? இவையெல்லாம் நாம் செய்தால் அது லைலாவின் காதுக்கு போய் சேருமா, லைலாவை அடையுமா, அதை பற்றியே கவலை இல்லை. பறவைகளை பார்த்து பாடுகிறான். பறவைகளே, நான் வழங்கக்கூடிய இந்த காதற் பாடல்களை என்னுடைய லைலாவிடம் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். லைலா என்றாலே இரவு என்று பொருள். காரணம், கரிய கூந்தலும் கரிய விழிகளும் உடையவளாக அவள் இருந்தாள் என்பதனாலே தான் அவள் லைலா என்று அழைக்கப்பட்டாள். பறவைகளை பேசச் சொல்கிறான். காற்றை தூது அனுப்புகிறான். இப்படி பல்வேறு வகையில் இந்த லைலாவை எப்படியாவது சந்தித்து விடுவது என்று நினைக்கிறான். முடியவில்லை. பிறகு அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அந்த லைலாவினுடைய வீட்டுக்கு ஆடுகள் போகும். அப்படி போகக்கூடிய ஆடுகளை ஓட்டிச் செல்லக்கூடிய ஒரு மேய்ப்பனை அவன் பிடிக்கிறான். நான் எப்படியாவது லைலாவை பார்த்தாக வேண்டும், எனவே எனக்கு ஒரு ஆட்டுத்தோலை கொடு என்கிறான். அந்த ஆட்டுத்தோலை உடல் முழுவதும் போர்த்தி கொள்கிறான். ஆடுகள் லைலாவினுடைய தோட்டம் நோக்கி செல்லுகிற பொழுது இவனும் ஆடுகளில் ஒரு ஆடாக குனிந்து குனிந்து மேலே பார்க்கிற பொழுது வெறும் அந்த ஆட்டு தோல் மட்டுமே தெரிகிறார் போல் உள்ளே நுழைகிறான். அப்படி அவன் செல்லுகிற பொழுது தூரத்தில் ஒரு வீட்டின் மேற்புறத்தில் லைலா நிற்கிறாள். லைலாவின் முகத்தை அவன் பார்க்கவில்லை. லைலாவின் உடல் முழுவதையும் கூட அவன் பார்க்கவில்லை. லைலா உடுத்தி கொண்டிருந்த ஆடையினுடைய காலை தழுவிய கடைசி நுனியை பார்த்தான். மயங்கி விழுந்து விட்டான். அந்த நுனியை பார்த்த அடுத்த கணமே மயங்கி விழுந்து விட்டான். பிறகு அவனை அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தவன் இழுத்து கொண்டு சென்று விடுகிறான். அதற்கு பிறகு அவன் எந்த உடையும் உடுத்துவது கிடையாது. அந்த கம்பளி தோலை மட்டுமே தான் அவன் போர்த்தி கொண்டிருக்கிறான். ஆட்டு தோலை தவிர வேறு எதையும் அவன் அணிய தயாராக இல்லை. நண்பர்கள் சொல்கிறார்கள், வேறு ஆடை உடுத்திக்கொள், புழுதி படிந்து கிடக்கிறாயே என்று. இதைவிட அற்புதமான ஆடை உலகத்தில் எனக்கு யாராலும் கொடுக்க முடியாது என்கிறான். சாகும் வரை அந்த ஆடை தான். இதையே நீங்கள் சூஃபி தத்துவத்தோடு இணைக்கிற பொழுது இறைவனை காதலியாக கண்டவர்கள் தான் சூஃபிக்கள். எனவே இங்கே லைலா கயஸ் என்கிற இருவருடைய இதய பிணைப்பும் அவர்களுடைய காதலும் வெறும் மானிட காதலாக மட்டும் நின்றுவிடவில்லை. அதை முழுக்க முழுக்க இறைமையை காதலியாக்கி இறைமைக்காகவே கசிந்து உருகி உயிர் விடக்கூடிய அந்த உன்னத நிலையை நோக்கி சூஃபித்துவம் போகிறதே. சூஃபிக்கள் அத்துணை பேரும் கம்பளியைத்தான் போர்த்து கொண்டிருப்பார்கள். ஏன் கம்பளியை போர்த்து கொண்டிருந்தார் என்றால், இந்த கயஸ் லைலாவை பார்ப்பதற்கு அந்த கம்பளியோடு தான் போனார். இப்பொழுது அந்த லைலா கயஸை பற்றியே சொல்வதென்றால் அது ஒரு மணி நேரம் சொல்ல வேண்டியிருக்கும். நான் அங்கங்கே உங்களுக்கு தொட்டு காட்டுவதை நீங்கள் படித்து பாருங்கள் என்பதற்குத்தான். பைத்தியமாகி விடுகிறான். லைலாவும் கயஸும் ரெண்டு பேரும் உட்கார்ந்து இதை பற்றி அப்துல் ரஹ்மான் அழகாக பாடியிருக்கிறார். பல கட்டுரைகளில் அழகாக எழுதியும் இருக்கிறார். அவரே வாக்குமூலம் வழங்கி இருக்கிறார். என் இளமை காலத்தில் இதே லைலா மஜ்னுவை பற்றி நான் எழுத நினைத்திருந்தால் அது காதலர்களின் நாடகமாகத்தான் நடத்தி இருப்பேன்.
ஆனால் வயது முதிர்ந்த இந்த அனுபவத்தின் பிழிவாக நான் பார்க்கிற பொழுது அதை சூஃபிகளின் பார்வையிலே தான் நான் பார்க்கிறேன். லைலாவும் கயசும் சேர்ந்த அந்த இணைப்பை நான் இறைமையோடு இணைந்த இணைப்பாகத்தான் பார்க்கிறேன் என்கிறார். அந்த கயசை பற்றி சொல்லணும் அவ்வளவு சொல்லலாம். நீங்கள் 2 பேரும் உட்கார்ந்து கொண்டு எழுதுகிற பொழுது லைலா கயஸ் என்று லைலா எழுதுகிறாள். உடனே இவன் என்ன செய்கிறான்? கயஸ் என்கிற பெயரை அழித்து விடுகிறான். ஏன் கயஸ் லைலா என்ற என் பெயரை விட்டுவிட்டு உன் பெயரை அழித்தான்? லைலா என்று எழுதினாலே அதில் கயஸ் தானாகவே இருக்கிறானே. கயஸ் என்று தனியாக ஒருவன் இருக்கிறானா என்ன? அந்த 2 அற்றது என்ற நிலைதான் காதலின் உன்னதம். 2 அற்றது, ஒன்றாக நிற்பது, ஒன்றுபடுவது, ஒன்றாக நிற்பது. விவேகானந்தர் சொல்வார், ஒருமைதான் அன்பின் உன்னதம் என்பார். ஒற்றுமையிலும் மேலானது ஒருமை. என் சுய அடையாளத்தை இழக்காமல் பலரோடு சேர்ந்து நான் ஒற்றுமையை பேணலாம். என் தனித்துவத்தை, என் முகவரியை, என் முகத்தை, என் அடையாளத்தை முழுவதுமாக இழந்தால்தான் நான் ஒருமையாகவே. நதி ஓடுகிற வரையில் அது தனித்துவத்தோடும் அடையாளத்தோடும் முகவரியோடும் பெயரோடும் தான் ஓடுகிறது. ஆனால் அது கடலில் கலந்துவிட்ட அந்த கணத்திலேயே அதனுடைய அடையாளம் எங்கே? அதன் தனித்துவம் எங்கே? அதன் முகம் எங்கே? தனித்துவத்தை இழக்கிற போதுதான் ஒற்றுமையிலும் மேலான ஒருமையை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். அதனால்தான் ஒற்றுமையிலும் மேலானதாக ஒருமையை வள்ளலார் நினைத்ததனால்தான் ஒருமை உளராகி உலகியல் நடத்த வேண்டும் என்றார். இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்னது இந்த லைலா கயஸ், இது ஒரு அற்புதமான காதல். இது அரபு பாலையில். இதில் ஒரு அழகு என்னவென்றால், அந்த லைலாவை அவனுடைய தந்தை அவனுடைய விருப்பத்திற்கு மாறாக ஒருவனுக்கு மனமுடித்து விடுகிறான். அவளுக்கு மனமாகிவிட்டது. அந்த செய்தி அறிந்த பிறகு தாழ முடியாமல் கயஸ் மலைப்பாறைகளுக்கு நடுவே மறைந்து விடுகிறான். ஆனால் இந்த லைலா இவனுக்காகவே கசிந்து கசிந்து உருகுகிறாள். இவளை கரம் பிடித்த கணவனுக்கு இவள் கயசின் மீது கொண்டிருக்கிற காதல் புரிகிறது. அவன் எவ்வளவு மேன்மையானவன். உயிர் ஒரு இடத்தில் இருக்கிற பொழுது வெறும் உடம்பை நாம் தீண்டுவது தகாது என்று அவன் அவள் பக்கமே வரவில்லை. பிறகு அவன் இறந்து விடுகிறான். அவன் இறந்த பொழுது நீங்கள் அதுவரையில் அடக்கி வைத்திருந்த கண்ணீர் முழுவதையும் கொட்டி அரற்றி அழுது புலம்புகிறாள் லைலா. ஆஹா, இவளுக்கு இந்த மறைந்த கணவன் மீது எவ்வளவு அன்பு என்று மக்கள் பார்க்கிறார்கள். அவள் அழுதது மறைந்த கணவனுக்காக அல்ல, பிரிந்த கயசுக்காக. அதற்கு பிறகு அவள் உடல் நலிவுற்றாள். நலிவுற்று இறந்து போகிறாள். அந்த இறப்பு செய்தியை கேள்விப்பட்ட பிறகு சில நாட்களில் கயசும் சாகிறான். வாழுகிற பொழுது 2 பேரையும் இணைக்காத சமூகம் செத்த பிறகு இருவருடைய சடலங்களையும் பக்கம் பக்கமாக கல்லறைகளிலே வைக்கிறது. எனவே இது ஒரு கணவனை அவள் பெற்றிருந்தாலும் கூட அவள் மனம் அந்த கணவனிடம் ஈடுபடவில்லை. ஒரே நிலையில் நின்றாள். அது ஒரு உன்னதமான காதல். அதே மாதிரி தான் நீங்கள் ஷேக்ஸ்பியருடைய ரோமியோ ஜூலியட்டை பார்த்தால் 2 பேருமே சாகிறார்கள். ஷேக்ஸ்பியரிடம் உள்ள ஒரு அழகு, அவன் எந்த காதல் நாடகத்தை நடத்தினாலும் ஒன்று மரணத்தில் முடிப்பான் அல்லது திருமணத்தில் முடிப்பான். ஒருவனை மணந்து பிறகு வேறு ஒருவனை மணப்பது போல ஷேக்ஸ்பியரிடம் நீங்கள் பார்க்கவே முடியாது. அது ஷேக்ஸ்பியரிடம் இருக்கக்கூடிய சிறப்பம்சம். நீங்கள் எவ்வளவு அந்த பொழுது நீங்கள் கண்ணதாசனுடைய ஒரு பாடலை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆஹா, கண்ணதாசன் என்னமா எழுதியிருக்கிறார். தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே, அமைதி உன் நெஞ்சில் நிலவட்டுமே, அந்த தூக்கமும் அமைதியும் நானானால் உன்னை தொடர்ந்திருப்பேன் என்றும் துணையிருப்பேன் என்று அழகான பாடல். எஸ் ஜானகியின் குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். எனக்கு சில பாடல்கள் மீது ரொம்ப அதிகமான ஈடுபாடு உண்டு. இங்கே நம்முடைய அறிவுமதி அமர்ந்திருக்கிறார் என்பதற்காக யாரையும் முகஸ்துதி செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஆனால் அவர் ராமன் அப்துல்லா, நீங்கள் எங்கே கேட்கிறீர்கள் அந்த பாடலை எல்லாம்? ராமன் அப்துல்லாவில் முத்தமிழை முத்தமிழ் அந்த பாட்டை கொஞ்சம் கேளுங்கய்யா. இளையராஜா இசையில்
புகுந்து விளையாடி இருப்பான் மனுஷன் காதலை. நீங்கள் சிறை படத்தில் அவர் எழுதிய பாடலை கேட்டு பாருங்க. எனவே காதல் என்பது வெறும் சதை சார்ந்ததல்ல, அது மாமிச பட்சினி அல்ல. ரகுமான் பாஷையில் சொல்ல போனால் அது வெறும் மாமிச பட்சினி அல்ல, அது ஒரு உன்னத நிலை. அந்த உன்னத நிலையை உணர்ந்தால் ஒழிய ஒரு அற்புதமான பாடலை கொடுக்க முடியாது. இங்கே இவன் தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே, அமைதி உன் நெஞ்சில் நிலவட்டுமே, அந்த தூக்கமும் அமைதியும் நானானால் உன்னை தொடர்ந்திருப்பேன் என்றும் துணை இருப்பேன் என்று எழுதுகிறானே, இது ஷேக்ஸ்பியரிடமிருந்து கடன் வாங்கியது. முழுக்க முழுக்க அந்த காதலும் அந்த காதல் வயப்பட்ட நிலையையும் எப்படி கண்ணதாசன் எடுத்திருக்கானோ இதை அப்படியே அம்பிகாபதி பழைய M.K. தியாகராஜ பாகவதர் நடித்த படத்தை பார்த்தீங்கன்னா இளங்கோவன் மிகப்பெரிய வசனகர்த்தா என்று பாராட்டுவார்கள். கலைஞருக்கு முன்பு மிகப்பெரிய அளவுக்கு வசனத்தில் புகழ்கொடி நாட்டியவர் தான் இளங்கோவன். இதே அந்த பால்கனி காட்சி தான் ரோமியோ அண்ட் ஜூலியட்டில் மிக முக்கியமானது. இந்த இடத்தில் இதைத்தான் அப்படியே எடுத்து கையாண்டிருப்பார் நம்முடைய இளங்கோவன் கூட. அந்த கண்கள் முழுக்க அதை தான் அவன் சொல்கிறான். அவனுடைய அந்த கண்ணிலும் அவளுடைய கண்ணில் வரக்கூடிய தூக்கமாகவும் அவள் இதயத்தில் வரக்கூடிய அமைதியாகவும் நான் இருக்கக்கூடாதா? would I wear sleep and peace so sweet to rest என்று கடைசியில் முடிப்பானதை. அந்த அளவுக்கு காதலித்தவர்கள். கடைசியில் என்னாச்சு, 2 பேருமே மரணத்தை தழுவுகிறார்கள். அதனால் அந்த ஷேக்ஸ்பியருடைய ரோமியோ அண்ட் ஜூலியட்டை படித்தால் கடைசி வரி எப்படி முடியும் என்றால், இதைவிட சோக நாடகம் உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது என்று தான் அதை முடிப்பான். நெவர் வாஸ் a story of more woe than this of Juliet with her Romeo என்பதுதான் கடைசி வரி. இப்படி ஒரு காதல் முடிவை, ஒரு சோக முடிவை வேறு எதுவும் பார்க்க முடியாது என்று சொல்லுவான். இந்த 2 காதலர்களுக்கு இடையே தான் அந்த காதலுக்காகவே வாழ்ந்ததை பார்க்க முடிகிறது. ஆனால் மற்றபடி நீங்கள் பார்த்தால் ஒரு 2 நிமிடம் ஒவ்வொருவரை பற்றி சொல்கிறேன். இந்த காதல் எப்படியெல்லாம் யாரையெல்லாம் சீரழித்திருக்கிறது என்று. உங்களுக்கு ஹிட்லரை தெரியும். 5.5 கோடி மக்களின் அழிவுக்கு காரணமான உலகப் போரை நடத்தியவன் ஹிட்லர். ஹிட்லர் என்றாலேயே ஒரு இரக்கமில்லாத அரக்கன் என்று தான் நாம் நினைக்கிறோம், இல்லையா? ஹிட்லருடைய இருதயம் என்பதில் எந்த விதமான மென்மையான உணர்ச்சிக்கும் இடமே கிடையாது என்று நினைக்கிறோம். ஆனால் அவன் ஈவா பிராவுன் மீது வைத்திருந்த காதலை பற்றி நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். நண்பர்களே, அவளுக்கு 17 வயது, இவனுக்கு அப்பொழுதே 40 வயது. 40 வயதான ஹிட்லரின் மீது இந்த 17 வயதான ஈவா பிரான் காதல் கொள்கிறாள். அவனை நெஞ்சம் முழுவதும் வைத்து நேசிக்கிறாள். அவனுக்காகவே வாழ வேண்டும் என்று நினைக்கிறாள். யோசியுங்கள், 2 பேருக்கும் இடையில் 23 வயது வித்தியாசம். இவளுக்கு 17 வயது, அவனுக்கு 40 வயது. ஆனால் ஹிட்லர் அவளோடு சேர்ந்திருந்தாலும் கூட இவ்வளவு இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய இவளை நாம் அடைந்திருக்கிறோமே என்கிற குற்ற உணர்ச்சி அவனுக்கு இருக்கிறது. அதனால் அவன் என்ன செய்கிறான், இவனுக்கு 50 வயதாகிறது. இவளுக்கு 50 வயதாகிற போது அவளுக்கு 27 வயது தான் ஆகிறது. இவனே சொல்கிறான், ஈவா, நானே ஒரு இளைஞனை உனக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்கிறேன், அந்த இளைஞனோடு நீ திருமணம் செய்து கொண்டு சுகமாக வாடு என்கிறான். முடியாது என்று மறுக்கிறாள் ஈவா. சாகும் வரை உன்னோடு தான் இருப்பேன் என்றாள். இதில் வேடிக்கை என்ன தெரியுமா, ஒவ்வொரு கணமும் அவனை மனமுடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவள் வற்புறுத்துகிறாள். அவன் மனமுடிக்கவே இல்லை. ஹிட்லர் ஒரு வாசகம் சொல்லுவான், பெண்ணின் அழகை நான் ஆராதிப்பேன், ஆனால் பெண்ணுக்கு அறிவு இருப்பதாக ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்பான். அப்படிப்பட்டவன். ஆனால் அவனிடம் சரணடைந்தாள் ஈவா. இவனுக்கு பிறகு 56 வயதாகிறது. இவனுக்கு 56 வயதாகிறது என்றால் அவளுக்கு 33 வயது. இந்த 56வது பிறந்த நாளை ஹிட்லர் கொண்டாட வேண்டும். ஆனால் பாரிஸ் முழுவதும், ஜெர்மனியின் பெர்லின் முழுவதுமே சோகமயமாகிவிட்டது. காரணம் ஹிட்லருடைய வீழ்ச்சி. ரஷ்ய படை பெர்லினுக்குள்ளே நுழைந்து விட்டது. ஒவ்வொரு ஆண்டும் ஹிட்லருடைய பிறந்த நாள் விழா அப்படி நடக்கும். ஆனால் அவனுடைய 56வது பிறந்த நாளை எங்கே நடத்துகிறான் என்றால்
சுரங்க மாளிகைக்குள்ளே எதிரிகளின் கண்ணில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக சுரங்கம் வைத்து சுரங்க மாளிகைக்குள்ளே இருக்கிறான். சுரங்க மாளிகையில் இருக்கிற நிலையில் அவன் சொல்கிறான் ஈவாவிடம், இப்பொழுதாவது என்னை விட்டு விலகி சென்று விடு என்கிறான். அவள் சொல்கிறாள், இப்பொழுதாவது என்னை திருமணம் செய்து கொள் என்கிறாள். 56 வயது அவனுக்கு, 23 ஆண்டுகள் வித்தியாசம். அவள் அவனை விடவில்லை. திருமணம் செய்து கொள், உன்னுடைய மனைவியாக நான் கண்மூட வேண்டும் என்று அவள் கெஞ்சுகிறாள், மன்றாடுகிறாள். படை வந்து விட்டது. அந்த சுரங்கத்தின் கீழே இவர்கள் இருக்கிறார்களே, அந்த வாசல் வரையில் படை வந்து விட்டது. 1945ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் நாள் அவன் சாகிறான். சாவதற்கு முன்பு அவளுடைய கனவை நிறைவேற்றுகிறான். அவளை திருமணம் செய்து கொள்கிறான். அவனுக்கு பக்கத்தில் பர்மன் என்கிற அவனுடைய உதவியாளர் மட்டும்தான் நிற்கிறான். அந்த உதவியாளர் பர்மன் இருக்கிறான். இவளை மணந்து கொள்கிறான். உள்ளே அவர்கள் வந்துவிடப் போகிறாள். எதிரிப்படை உள்ளே வரப்போகிறது. உள்ளே வந்தால் ஹிட்லருக்கு என்ன நேரும் என்பது தெரிந்த கதைதான். உடனே அவன் தன்னுடைய உதவியாளரிடம் சொல்கிறான், நான் இவளை மணமுடித்தேன். இருவரும் கணவன் மனைவியாகவே நாங்கள் கண்மூடுவோம். எங்களுக்கு சயனைடை கொடு என்கிறான். சில பேர் ஹிட்லர் துப்பாக்கியால் சுட்டு கொண்டான் என்றெல்லாம் படிக்காமலேயே பேசுவார்கள். சயனைடை கொடு என்கிறான். 2 பேரும் சயனைடை உண்டு விட்டு அப்படியே சாய்ந்து விடுகிறார்கள். அது கூட அந்த காட்சியெல்லாம் படிக்க வேண்டும். ஹிட்லர் அப்படியே மேஜை மீது சரிந்து கிடக்கிறான். ஈவா பிரா அவனுடைய காலடியில் சரிந்து விழுந்து கிடக்கிறாள். கடைசி வரை ஈவா ஹிட்லரை மறக்கவும் இல்லை, நினைத்தபடி மணந்து முடிக்கிறான். சயனைடு உண்டு முடிந்தது. இந்த உடல் கிடைத்தால் கூட ரஷ்யர்கள் விடமாட்டார்கள் என்பதை தெரிந்து அவன் ஏற்கனவே உதவியாளரிடம் சொல்கிறான், பெட்ரோலை கொண்டு வந்து எங்கள் இருவரையும் முழுமையாக எரித்து அடையாளமற்ற நிலையிலே நீ மண்ணில் கொண்டு போய் புதைத்து விடு என்கிறான். அப்படித்தான் எரித்து கருகிய நிலையில் 2 உடல்களும் மண்ணுக்கடியிலே புதைக்கப்பட்டன. ரஷ்ய படை உள்ளே நுழைந்து எல்லா இடங்களிலும் தேடியது. எங்கும் ஹிட்லரை காண முடியவில்லை. மாதக்கணக்கில் தேடினார்கள் ஹிட்லர் எங்கே என்று. கடைசியாக அவனுடைய தாடை தோண்டி பார்க்கிற பொழுது 2 சடலங்கள் ஆணும் பெண்ணுமாக கரிந்து கிடக்கிறது. அதில் இருக்கிற தாடை பல்லை அவன் பார்த்து, இந்த தாடை பல்லை வைத்த அந்த பல் டாக்டரை பிடித்து இது இவனுடைய பல்தான் என்று அறிந்து செத்தவன் ஹிட்லர் தான் என்று முடிவுக்கு வந்தார்கள். இது ஈவா பிராவுக்கும் ஹிட்லருக்கும் எப்பேற்பட்ட அரக்கன். இரக்கம் என்ற ஒரு பொருள் இல்லாத நெஞ்சினர் அரக்கர் என்று உலர் சிலர் என்று இலங்கையில் இருந்த அரக்கர்களை பற்றி கம்பன் பாடுவான். ஆனால் இந்த அரக்கனுக்குள்ளேயும் காதல் சுரந்திருக்கிறது. ஒரு பெண்ணுக்காக அவள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு மனம் முடித்திருக்கிறான். நீங்கள் அவன் வாழ்ந்த காலத்திலேயே முசோலினி இருந்தான். இத்தாலியினுடைய மிகப்பெரிய சர்வாதிகாரி அவன். பேசி பேசியே உணர்வை தூண்டியது உலக வரலாற்றில் ஒருவன் ஹிட்லர், இன்னொருவன் முசோலினி. இந்த 2 பேருமே இணையற்ற பேச்சாளர்கள். அப்படியே கேட்கக்கூடிய அந்த மக்கள் கூட்டத்தை கொதிநிலையில் கொண்டு போய் வைத்து விடுவார்கள். இப்படித்தான் இவன் பேசினான். இப்படி 40 வயதில் முசோலினி ஆட்சி கட்டளை நோக்கி வருகிறான். நேரம் அதிகமாகும், அதனால் விரிவாக சொல்லாமல் நான் ஓடுகிறேன். ஒரு 40,000 கருஞ்சட்டை படையை அவன் உருவாக்குகிறான். அந்த கருஞ்சட்டை படையை உருவாக்கி ஜனநாயகத்தை முற்றாக இத்தாலியிலே சிதைத்து அவன் மிக மோசமான சர்வாதிகார ஆட்சியை நடத்துகிறான். ஆனால் அவன், நீங்கள் 50 வயதாகிறது அவனுக்கு, 14 வயது இந்த பெண்ணுக்கு, கிளாரிட்டா என்கிற பெண்ணுக்கு. அவனுடைய பேச்சில் அவள் மயங்குகிறாள். அவன் எங்கே பேசினாலும் போய் கேட்கிறாள். அவன் மீது எல்லையற்ற காதலை கொள்கிறாள். அப்படி காதலை கொண்டவள் என்ன செய்கிறாள் என்றால், இந்த 14 வயதில் தலையணைக்கு அடியில் முசோலினியின் படத்தை வைத்துக் கொண்டுதான் அவள் தூங்குகிறாள். பிறகு 21 வயதில் அவனை நேருக்கு நேராக சந்திக்கிறாள். இவளுக்கு 21 வயது, அப்பொழுது முசோலினிக்கு 50 வயது, 29 வயது இடைவெளி. ஆனால் இவளையும் அவன் கடைசி வரையில் மனைவியாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவன் வெறுமனே தன்னுடைய வைப்பாட்டியாகத்தான் அவளை நடத்துகிறான். ஆனால் அவள் அவனுக்காகவே வாழ்கிறாள். கடைசியில்
அங்கே புரட்சி நடந்து இத்தாலிய கம்யூனிஸ்டுகள் மிலான் நகரிலிருந்து ரோம் வரையில் எல்லாவற்றையும் கைப்பற்றிய நிலையில் விழுந்தான். அப்படி விழுந்த அந்த முசோலினியை சுட்டுக் கொள்வதற்கு முடிவெடுக்கிறார்கள் கம்யூனிஸ்டுகள். அந்த நேரத்தில் இவள் வந்து அங்கே நிற்கிறாள். இவனோடு நீ சேர்ந்தால் உனக்கும் மரணம்தான், நீ ஓடிவிடு என்றாலும் அவள் கேட்கவில்லை. இவனோடு சேர்ந்துதான் நான் இறப்பை தழுவேன் என்றால் அவனோடு சேர்ந்துதான். இவள் மார்பில் 3 குண்டுகளை அன்றைக்கு ஓடிசோ என்கிற அந்த கம்யூனிஸ்ட் தீவிரவாதி அவள் மார்பில் 3 குண்டுகளை போட்டு சாகடிக்கிறான். இவன் மார்பில் 5 குண்டுகளை போட்டு சாகடித்தான். உலக வரலாற்றை பார்க்க வேண்டும். இவன் 40 வயதில் மிலானிலே இருந்து ரோமுக்கு வந்து ஆட்சியை கைப்பற்றுகிற பொழுது மிலான் நகரத்திலே இருந்து ரோம் வரையில் ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி நின்று வரவேற்றார்கள் அவனை. ஆனால் அவன் இப்பொழுது சுட்டு சடலமாக்கி விட்ட பிறகு அந்த ரோமில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் அவனுடைய 2 பேருடைய சடலத்தையும் இழுத்து சிதைத்து எவ்வளவு கேவலமாக ஒரு பிணத்தை அவமதிக்க முடியுமோ அவ்வளவும் செய்து அந்த சடலங்களின் மீது சிறுநீர் பெய்து துடைப்பம் எடுத்து அடித்து அந்த வரலாற்றின் இழிந்த பகுதியை நீங்கள் படித்தால் எந்த மனிதனும் அங்கே நின்று கொண்டிருக்கிறான் என்று வியந்து பார்க்காதீர்கள். அவன் முடிகிற இடம் எதுவாக இருக்கிறது என்பதையும் சேர்ந்து பார்க்கிற போது இவற்றையெல்லாம் வரலாறு சொல்கிறது. எனவே இவையெல்லாம் காதல் அல்ல, பெண் காதலிக்கிறாள். நீங்கள் ஈவா பிரவுன் ஹிட்லர் மீது வைத்த காதல் அளவுக்கு ஹிட்லர் ஈவாவை நேசித்திருப்பானா என்பது சந்தேகம். நீங்கள் முசோலினி அவளை காதலிக்கவே இல்லை, ஆனால் கிளாரிட்டா அவனுக்காகவே வாழ்ந்து சாகிறாள். மாவீரன் பிரெஞ்சு புரட்சியினுடைய விளைவாக வந்த ஐரோப்பியா முழுவதையுமே தன் காலடியில் வைத்து விளையாடிய நெப்போலியனுக்கும் ஜோசஃபைனுக்கும் இருந்த காதலை பற்றி பேச முடியவில்லை. எப்பேற்பட்ட நெப்போலியன்! முடியாது என்கிற வார்த்தையே என் அகராதியில் கிடையாது என்று வெற்றி வீரராக வலம் வந்த அந்த நெப்போலியன் ஜோசஃபைனை காதலிக்கிறான். ஜோசஃபைன் ஏற்கனவே திருமணமானவள், திருமணமாகி 2 குழந்தைகள் பெற்றவள், பிறகு சட்ட ரீதியாக விவாகரத்து பெற்றவள். அவளுடைய கணவன் பிரெஞ்சு புரட்சியின் மூலமாக அலெக்சாண்டர் என்ற அவனுக்கு பெயர், அவன் கில்லட்டினில் தலை வெட்டப்படுகிறான். அவன் கொலையான பிறகு புரட்சி மாறி பிறகு நெப்போலியனுடைய கையில் ஆட்சி அதிகாரம் வருகிறது. அவனை ஜோசஃபைன் வந்து பார்க்கிறாள். 2 குழந்தைகளுக்கு அவள் தாய். இவனை விட 6 வயது மூத்தவள் ஜோசஃபைன், நெப்போலியனை விட 6 வயது மூத்தவள். அவளை 1795 நேரிடையாக பார்க்கிறான். பார்த்த அந்த கணத்திலேயே மனதை பறிகொடுக்கிறான். அவளும் நெப்போலியன் மீது மனதை பறிகொடுக்கிறாள். 1796 அவன் நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்கிறான். திருமணமும் நடக்கிறது. 1804 அவன் பிரான்சினுடைய சர்வாதிகாரியாக சக்கரவர்த்தியாக பொறுப்பேற்கிறான். அதுவரையில் ஒரு மன்னன் மகுடாபிஷேகம் செய்து கொள்வதென்றால் போப்பாண்டவர் தான் அந்த மகுடத்தை எடுத்து தலையில் வைக்க வேண்டும். போப்பாண்டவரை பக்கத்தில் வைத்துக்கொண்டே நேட்ரடாம் சர்ச் பாரிஸில் இருக்கிறது. நீங்கள் நேட்ரடாம் சர்ச்சில் தான் இந்த திருமணம் நடக்கிறது. போப்பாண்டவரை பக்கத்திலே வைத்துக்கொண்டே அவன் தன்னுடைய வாழ் முனைகால் கிரீடத்தை எடுத்து தலையிலே சுட்டிக் கொள்கிறான். இன்றைக்கு நான் இந்த சக்கரவர்த்தியாக வந்திருப்பது என்னுடைய வீரத்தினால் என்று சொல்லி இவளையும் தன்னுடைய ராணியாக பிரகடனம் செய்கிறான். ஆனால் அதற்கு பிறகு 13 ஆண்டுகள் இருவரும் இணைந்திருந்தாலும் குழந்தை பிறக்கவில்லை. எனவே இவனுக்கு வாரிசு வேண்டும் அரசியலில் ஆட்சிக்காக என்பதற்கு அவன் அவளை விவாகரத்து செய்கிறான். விவாகரத்து நடந்து முடிந்த பிறகும் ஜோசஃபைனை அவன் மறக்கவே இல்லை. அவன் எழுதிய பல்வேறு நூற்றுக்கணக்கான காதல் கடிதங்களை முடிந்த வரையில் நான் வாசித்திருக்கிறேன். எப்பேற்பட்ட அன்பை அவன் ஜோசஃபைன் மீது வைத்திருந்தான். கடைசியில் அவன் எல்பா தீவில் ஒரு முறை கொண்டு போய் சிறை வைக்கப்படுகிறான். அப்படி சிறைக்கு போவதற்கு முன்பு அவளிடம் சொல்கிறான், ஜோசஃபைன், எந்த நிலையிலும் உன்னை இந்த நெப்போலியன் மறவாமல் இருப்பது போலவே நீயும் எந்த நிலையிலும் இந்த நெப்போலியனை மறந்து விடாதே, போகிறேன் என்று தான் சொல்லிவிட்டு போனான். அவன் எல்பா தீவுக்கு போன பிறகு அவள் செத்து விடுகிறாள்.
பிறகு அவன் மீண்டும் கைது செய்யப்பட்டான். அவன் வரலாறு. அதற்கு பிறகு செயின்ட் ஹெலினா என்ற கண்ணற்ற தீவில் அவனை கொண்டு போய் வைக்கிறார்கள். சீரழிந்த நிலையில் அவன் சாகிறான். சாகிற பொழுது கடைசியாக 3 வார்த்தைகளை மட்டும்தான் அவன் உதடுகள் உச்சரிக்கின்றன. ஒன்று பிரான்ஸ், இன்னொன்று தி ஆர்மி, மூன்றாவது ஜோசஃபைன். அவன் கடைசியாக மூச்சு விடுகிற பொழுது உச்சரித்த கடைசி சொல் ஜோசஃபைன். ஆனால் அந்த ஜோசஃபைன் ஏற்கனவே ஒருவனுக்கு மனைவியானவள், குழந்தைகளை பெற்றவள். ஜோசஃபைனுக்காக இவன் உருகினான். இவன் உருகிய அளவுக்கு ஜோசஃபைன் உருகினாளா என்பது சந்தேகம். இருந்தாலும் இந்த வரலாற்றில் பார்க்கிற பொழுது சாம்ராஜ்யங்கள் சரிந்து விழுந்திருக்கின்றன. சர்வாதிகாரிகள் தடம் புரண்டு விழுந்திருக்கிறார்கள். ஆட்சி முழுவதும் இழந்திருக்கிறார்கள். ஏன் அவ்வளவு தூரம் போக வேண்டும்? எட்வர்ட் 8 எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது 1936 யாராவது செய்வீர்களா? 5ஆம் ஜார்ஜ் அவன் மரணம் அடைந்த பிறகு அவனுடைய மகன் எட்வர்ட் 8 அவன் ஆட்சிக்கு வருகிறான். 1936 ஜனவரி மாதம் அவன் பிரிட்டிஷ் பேரரசினுடைய அரசனாகிறான். பிரிட்டிஷ் பேரரசு என்றால் என்ன? இந்த இந்தியா உட்பட உலகத்தின் பெரும் பகுதி எல்லாமே. ஆனால் அப்படி எல்லாவற்றையும் ஆளக்கூடிய அந்த அரச பீடத்திலிருந்து ஒரு பெண்ணின் காதலுக்காக துச்சமாக தூக்கி எறிந்து விட்டு வந்தான். மிக துச்சமாக தூக்கி எறிந்தான். ஆனால் அப்படி தூக்கி எறிந்து எந்த பெண்ணுக்காக வந்தானா? அவள் அமெரிக்க பெண்மணி. அவள் ஏற்கனவே 2 முறை விவாகரத்து செய்தவள். 2 முறை விவாகரத்து செய்த அந்த அமெரிக்க பெண்மணிக்காக இவன் அரசையே துறந்து விட்டு அவளை கரம் பிடித்தான். இவையெல்லாம் இந்த வரலாறுகளை எல்லாம் பார்க்கிற பொழுது இங்கே உடல் சார்ந்த புணர்ச்சி என்பது கூடுதலாகவும் உள்ளம் சார்ந்த புணர்ச்சி என்பது குறைவாகவும் தான் இருக்கின்றன. ஆனால் தமிழ் காதல் என்பது முழுக்க முழுக்க உள்ளம் சார்ந்தது. இம்மை மாறி மறுமை ஆயினும் நீயாகியர் என் கணவனை, யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவளே. இந்த பிறவியோடு முடிவதல்ல நம்முடைய இல்லற வாழ்க்கை. கணவன் மனைவி என்ற உறவு இம்மை மாறி மறுமை ஆகினும் நீ ஆகியர் என் கணவன், யானாகியர் நீ நெஞ்சு நேர்பவள். அதுக்குள்ளே போனால் நிறைய விளக்கம் சொல்ல வேண்டி இருக்கும். அதனால் இங்கே இருக்கிற காதல் நிலத்தினும் பெரிது. ஒரு அவள் காதலி தன் காதலை சொல்கிறா, நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று, நீரினும் 6 அளவென்றே. நிலத்தை விட பெரியதடா என் காதல், வானத்தை விட உயர்ந்ததடா என் காதல், கடலை விட ஆழமானதடா என் காதல் என்று ஒருவனுக்காக ஒருத்தியும் ஒருத்திக்காக ஒருவனும் இதயம் முழுவதும் இணைந்தும் பிணைந்தும் வாழக்கூடிய அந்த அன்பு நிலைக்கு பெயர்தான் தமிழன் காட்டிய காதல். நன்றி, வணக்கம்.